Hi friends, நான் மூவிதா. நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட். ரீநீட் 2026ல என்னோட நீட் ஸ்கோர் வந்து 552, ஃபிசிக்ஸில் 112, கெமிஸ்ட்ரியில் 105, பயாலஜியில் 335. நான் வந்து தருமபுரியில் இருக்கிற மாஸ்டர் குரூப் அகாடமியில் படித்தேன். என் ஸ்கூலில் என் கூட படித்த என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் இங்கேயே படித்து 475+ எடுத்திருக்காங்க ரீநீட்டில். நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற மாங்கரை அரசு மேல்நிலை பள்ளியில் படித்தேன். நான் +2 முடிச்சுட்டு நீட் எழுதலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ நான் என் சார்கிட்ட கேட்குறப்போ என் சார் வந்து சொன்ன கோச்சிங் சென்டர் வந்து மாஸ்டர் குரூப் நீட் அகாடமி. அவர் வந்து ஏன் சொன்னார்னா, இங்கே படித்த பச்சைப்பன் அண்ணான்ற ஒரு அண்ணா வந்து 2023ல் ஸ்டேட் 2nd ரேங்க் வாங்கியிருக்கிறதா சொன்னார். அதனால நீ அங்கே போய் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருமா, உனக்கு பிடிச்சிருந்தா இது பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். நானும் இங்கே வந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கே இருக்கிற பயாலஜி சார்ஸ், கெமிஸ்ட்ரி சார்ஸ், ஃபிசிக்ஸ் சார்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. பயோன்று பார்க்குறப்போ ஜுவாலஜி சார் வந்து எனக்கு என்சிஆர்டி பேஸில் எல்லாமே நோட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒரு டைம் நம்ம அந்த நோட்ஸ் ரிவைஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு. பாட்னி பார்க்குறப்போ எல்லாமே ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டாரு, எல்லாமே கனெக்ட் பண்ணி. அதனால் எனக்கு படிக்கிற போது எல்லாம் ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி வந்து என்சிஆர்டி பேஸில் என்சிஆர்டி இருக்கிற லைன் எல்லாமே ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் வந்து கிளாஸில் நிறைய கான்செப்ட் நடத்துவாங்க. அது படித்தாவே போதும். ஒரு கான்செப்ட் முடிஞ்ச அப்புறமும் சம்ஸ் கொடுப்பாங்க. அது நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட், டெய்லி டெஸ்ட்டு, அப்புறம் 1 மந்த்லி டெஸ்ட், அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. நான் வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா மார்னிங் ஸ்டடி இருக்கும், நைட் ஸ்டடி இருக்கும். மார்னிங்கில் 6 AM ஸ்டார்ட் பண்ணி நைட் 10 PM வரைக்கும் ஸ்டாஃப்ஸ் எப்போவுமே எங்கள் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க. ஹாஸ்டலில் இருக்கிற பெரிய பெனிஃபிட் என்னென்னா, எனக்கு எப்போ இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்போ இல்லை எல்லாருக்குமே எப்போ ஏதாவது ஒரு டவுட் வந்துருச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வந்து இவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இங்கே டெய்லி டெஸ்ட், வீக்கெண்ட் டெஸ்ட் நடத்துவாங்க, கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து தமிழ் மீடியமுக்கு தனியாக, இங்கிலீஷ் மீடியமுக்கு தனியாக கொஷின் பேப்பர் இருக்கும். தனியானா ரெண்டுமே ஒரே கொஷின்ஸ் தான். ஆனால் இங்கிலீஷ் மீடியமுக்கு இங்கிலீஷில் மட்டும், தமிழ் மீடியமுக்கு தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும். நீட்டில் எப்படி நடக்குதோ, எந்த மாதிரி இந்த பக்கம் தமிழ் இந்த பக்கம் இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி தமிழ் மீடியம் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. 2027ல் நீங்கள்